இப்போ 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். இப்போ 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். என் கை தெரியுது பாருங்க. இதுதான் சோனியோட ஒயர்லெஸ் மைக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மைக்கு ரிசீவர்னு 2 கொடுத்துருவாங்க. ரிசீவரை கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பிளிங்க் ஆகிற லைட் வந்து ஸ்டேபிளாக ஏரியா ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா மைக் வந்து கேமராவில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பேசினாலும் கனெக்ட் பண்ண மைக் மூலிமா உங்கள் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதுலேயே 0 டெசிபல், 10 டெசிபல், 20 டெசிபல்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசும்போது ஏதாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அதை வந்து கிளியராக ரெடியூஸ் பண்ணி தரும். இப்படி இருந்த என் வாய்ஸு எப்படி கேட்குது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்கு ரிசீவர்னு 2 மோட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பட்டனை மைக்கில் செட் பண்ணிட்டீங்கன்னா மைக்கில் பேசுகிறது மட்டும் கேட்கும். ரிசீவரில் செட் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவரில் பேசுறது மட்டும் கேட்கும். இல்லை ரெண்டுமே வேணும்னா இந்த பட்டனை சென்டரில் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைக்கில் பேசினாலும் கேட்கும், ரிசீவரில் பேசினாலும் கேட்கும். பேட்டரி பேக்கப் வந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டேபிளாகவே இருக்குது. நான் 1 இயராக இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மைக்கை பற்றி டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.